வணக்கம். டான் தமிழின் காலநேர பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். தமிழக முதலமைச்சராக இன்று ஜோசப் விஜய் பதவியேற்க உள்ளார். தமிழக அரசின் பதவிக்காலம் இன்று நிறைவடைகின்ற நிலையில் தமிழக முதலமைச்சராக இன்று ஜோசப் விஜய் பதவியேற்க உள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்றது. தேர்தலில் பதிவான வாக்குகள் மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டன. இதில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. திமுக கூட்டணி 73 இடங்களையும் அதிமுக கூட்டணி 53 இடங்களையும் கைப்பற்றின. இதனால் தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான முயற்சியில் தமிழக வெற்றிக் கழகம் ஈடுபட்டது. எனினும் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய சூழல் அக்கட்சிக்கு ஏற்பட்டது. இதற்காக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பல்வேறு கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடாத்தப்பட்டது. காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளிடம் தனித்தனியே பேச்சுவார்த்தை நடந்தது. இதில் காங்கிரஸ் நிர்வாகிகள் விஜயை சந்தித்து 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை விஜயிடம் வழங்கினர். இதனால் 113 எம்எல்ஏக்களின் ஆதரவு தமிழக வெற்றிக் கழகத்திடம் இருந்தது. இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க நிபந்தனையற்ற ஆதரவு அளிக்கிறோம் என்று சிபிஐ, சிஎம் கட்சிகள் நேற்று முன்தினம் அறிவித்தன. தொடர்ந்து விசிகாவும் தன்னுடைய ஆதரவை நேற்று தெரிவித்தது. இதேபோன்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் ஆதரவு அளித்துள்ளது. எனினும் ஆட்சியில் பங்கு கொள்ள மாட்டோம் என்றும் வெளியில் இருந்து ஆதரவு அளிக்கப்படும் என்றும் அக்கட்சிகள் தெரிவித்தன. இதனால் தமிழக வெற்றிக் கழகத்தின் மொத்த பலம் 121ஆக உயர்ந்துள்ளது. இதில் திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் ராஜினாமா செய்யும் போது தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆதரவு எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 120ஆக இருக்கும். இது பெரும்பான்மைக்கும் கூடுதலாகும். இந்த சூழலில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேற்று தமிழக பொறுப்பு கவர்னர் ராஜேந்திர அர்லேக்கரை நேரில் சந்தித்து தமிழகத்தில் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். அப்போது பெரும்பான்மைக்கு தேவையான எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை வழங்கினார். அதனை ஏற்றுக்கொண்ட பொறுப்பு கவர்னர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தலைமையிலான அரசு பதவியேற்க அழைப்பு விடுத்துள்ளார். அதன்படி சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெற உள்ளது. அதில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழக முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். அவருக்கு கவர்னர் ஆர்லேகர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் புஷி ஆனந்த், செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், அருண்ராஜ் உட்பட 10 பேர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். இதனைத் தொடர்ந்து எம்எல்ஏக்கள் நாளை பதவியேற்க உள்ளனர். வரும் 13ஆம் தேதிக்குள் விஜய் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என மக்கள் மாளிகை தெரிவித்துள்ளது. வவுனியா தௌசியா குளம் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையின் 125வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இன்று நடைபவனி நடைபெற்றது. வவுனியா தௌசியா குளம் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையின் 125வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு பாடசாலையின் பழைய மாணவர்களின் ஏற்பாட்டில் இன்று நடைபவனி நடைபெற்றது. வவுனியா பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து பாடசாலை வரை குறித்த நடைபவனி இடம்பெற்றது. வவுனியா வடக்கு கல்வி நிலையத்தின் பழமையான பாடசாலையான தவசியாகுளம் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை கடந்து வந்த பாதைகளையும் சாதனைகளையும் வெளிப்படுத்தும் வகையில் நடைபவனி இடம்பெற்றிருந்தது. பாடசாலையின் பழைய மாணவியான 78 வயது மூதாட்டி முதல் பல்வேறு துறைகளில் தற்போது கடமையாற்றும் பழைய மாணவ மாணவிகள், அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள் குறித்த நடைபவனியில் கலந்து கொண்டு பாடசாலையின் சிறப்பை வெளிப்படுத்தியிருந்தனர். வவுனியாவில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் கடத்தி தாக்கப்பட்டமை தொடர்பில் 3 ஆட்டோ சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வவுனியாவில் இளம் குடும்பஸ்தர் கடத்தி தாக்கப்பட்டமை தொடர்பில் 3 ஆட்டோ சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்தனர்.
வவுனியா புதிய பேருந்து நிலையத்தில் பேருந்து ஒன்றில் இருந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் கடந்த வியாழக்கிழமை முச்சக்கர வண்டியில் கடத்தப்பட்டு புதிய பேருந்து நிலையத்திற்கும் சோயா வீதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் உள்ள வயல்நில பகுதியில் 3 மணி நேரம் தடுத்து வைக்கப்பட்டு தாக்கப்பட்ட பின்னர் விடுவிக்கப்பட்டிருந்தார். குறித்த சம்பவத்தின் போது அவரிடம் இருந்து கடிதம் ஒன்றில் கையொப்பம் பெறப்பட்டிருந்ததுடன் அவரது தொலைபேசியில் இருந்த ஆவணங்களும் அளிக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்ட குடும்பஸ்தர் வவுனியா போலீசில் முறைப்பாடு செய்திருந்தார். குறித்த முறைப்பாடு தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த வவுனியா குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் கடத்தல் மற்றும் தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடையதான சந்தேகத்தில் 3 முச்சக்கர வண்டிகளை அதன் சாரதிகளை கைது செய்துள்ளனர். நடப்பாண்டின் 2ஆம் காலாண்டிற்கான மின்சார கட்டண திருத்தம் நேற்று உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது. நடப்பாண்டின் 2ஆம் காலாண்டிற்கான மின்சார கட்டண திருத்தம் நேற்று உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டதுடன் 180 அலகுகளுக்கு மேல் மின்சாரத்தை பயன்படுத்தும் நுகர்வோருக்கு சுமார் 18% வரை கட்டண அதிகரிப்பு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. எரிபொருள் விலை அதிகரிப்பால் மின் உற்பத்திக்கான செலவு அதிகரித்தமை அடிப்படையாக கொண்டு நேஷனல் சிஸ்டம் ஆபரேட்டர் நிறுவனம் சமர்ப்பித்த திருத்தப்பட்ட மதிப்பீடுகளுக்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. இன்று இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் KPL சந்திரலால் கொழும்பில் ஊடக சந்திப்பை நடாத்தி மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டார். குறைந்தளவிலான மின்சாரத்தை பயன்படுத்துவோருக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த திருத்தம் அமைந்துள்ளது. அதன்படி 180 அலகுகளுக்கு குறைவான மின்சாரத்தை பயன்படுத்தும் சாதாரண நுகர்வோருக்கு எவ்வித கட்டண அதிகரிப்பும் ஏற்படாது. இருப்பினும் 180 அலகுகளுக்கு மேல் மின்சாரத்தை பயன்படுத்தும் நுகர்வோருக்கு சுமார் 18% வரை கட்டண அதிகரிப்பு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. புதிய மதிப்பீடுகளின் அடிப்படையில் 180 முதல் 210 அலகுகள் வரை பயன்படுத்துவோருக்கு 1760 ரூபாவும், 210 முதல் 240 அலகுகள் வரை பயன்படுத்துவோருக்கு 2210 ரூபாவும் மேலதிக கட்டணமாக அறவிடப்பட உள்ளது. 270 அலகுகளுக்கு மேல் மின்சாரத்தை பயன்படுத்துவோருக்கு 2600 ரூபாவும், 300 அலகுகளுக்கு மேல் பயன்படுத்துவோருக்கு 3110 ரூபாவும் மேலதிக கட்டணத்துடன் விதிக்கப்பட உள்ளது. நுகர்வோர் பயன்படுத்தும் மேலதிக அலகுகளை பொறுத்து நிதி அறவீட்டு தொகையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். மின் உற்பத்தி செலவு அதிகரித்துள்ள நிலையில் மின்சார சபையின் நிதி சமநிலையை பேணுவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தரமற்ற நிலக்கரியினால் ஏற்பட்ட நட்டத்தை மின்சார கட்டணத்தில் சேர்த்து பொதுமக்களிடம் வசூலிக்க அனுமதிக்க முடியாது என ஆணைக்குழு உறுதியான தீர்மானத்தை எடுத்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார். වෙන්නේ නැහැ. ඇතැම් කාණ්ඩ වලට විතරක් අපිට විදුලි ගාස්තු වැඩි කිරීමට සිදු වෙනවා. හේතුව තමයි අර 100 බිලියන හිඟේ 100 බිලියන 38න් බිලියන 15ක් රජය විසින් සහනාධාර විදිහට දුන්නා. காணி உரிமை சட்டங்கள் தொடர்பான செயலமர்வு மன்னாரில் இடம்பெற்றது. காணி உரிமை சட்டங்கள் மற்றும் அரச காணி முகாமித்துவம் தொடர்பான செயலமர்வு மன்னார் மாவட்ட செயல கேட்போர் கூட்டத்தில் நேற்று இடம்பெற்றது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தற்போது அதிக முக்கியத்துவம் பெறும் காணி தொடர்பான சட்டங்கள், விதிமுறைகள் மற்றும் நிர்வாக செயல்முறைகள் குறித்து சிவில் சமூகங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தெளிவூட்டும் நோக்கில் மெஷிடோ நிறுவனத்தினால் அதன் தலைவர் ஜார்ஜன் பிக்ராடோ தலைமையில் செயலமர்வு இடம்பெற்றது. இதில் மன்னார் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் சமூக அடிப்படையிலான அமைப்புகளின் பிரதிநிதிகள், சமூக ஆர்வலர்கள், பொது அமைப்புகள், கிராம மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள், காணி பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்ட காணி உரிமை பெற விண்ணப்பித்தவர்கள், பலவந்தமாக காணிகளை இழந்தவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் பங்கேற்றனர். பல்வேறு திணைக்களங்களினால் காணிகளை இழந்த மக்கள், நீண்ட காலமாக காணி உரிமை தொடர்பான சிக்கல்களை எதிர்கொள்ளும் குடும்பங்கள், இடம்பெயர்வுகளினால் பாதிக்கப்பட்ட மற்றும் காணி உரிமை உறுதிப்படுத்தப்படாத நிலையில் வாழ்ந்து வரும் மக்களும் பங்கேற்று தங்களது அனுபவங்களையும் சிக்கல்களையும் பகிர்ந்து கொண்டனர். காணி சட்டங்கள், விதிமுறைகள் மற்றும் அரச நிர்வாக செயல்முறைகள், காணி உரிமை தொடர்பான புதிய சட்டங்கள், சுற்றறிக்கைகள் மற்றும் நடைமுறைகள் குறித்த தெளிவூட்டல்கள் வழங்கப்பட்டன. குத்தகை முறையில் காணி பெற்றுக்கொள்வது மற்றும் அதனுடன் தொடர்புடைய நிதி மற்றும் நிர்வாக செயல்முறைகள் குறித்த விளக்கங்கள் வழங்கப்பட்டன. வளவாளராக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நீண்ட காலமாக காணி நிர்வாகத்துறையில் பணியாற்றிய கிழக்கு மாகாண முன்னாள் உதவி காணி ஆணையாளர் கதிர்காம தம்பி குருநாதன் பங்கேற்று கருத்துரைகளை வழங்கினார்.
மட்டக்களப்பு போரதீவு பற்று விவேகானந்தபுரம் இளஞ்சுடர் விளையாட்டுக் கழக கிராமிய கலாசார விளையாட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. மட்டக்களப்பு போரதீவு பற்று பிரதேசத்துக்குட்பட்ட அம்மன்குளம் விவேகானந்தபுரம் இளஞ்சுடர் விளையாட்டுக் கழகத்தின் ஏற்பாட்டில் கிராமிய கலாசார விளையாட்டு விழாவானது நேற்று மாலை மிக விமர்சையாக நடாத்தப்பட்டது. கழகத்தின் தலைவர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் போரதீவு பற்று பிரதேச சபையின் தவிசாளர் விமலநாதன் மதிமேனன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு சிறப்பித்தார். சிறப்பு விருந்தினர்களாக போரதீவு பற்று பிரதேச சபை உறுப்பினர் வரதராஜன், பட்டிப்பளை பிரதேச சபை உறுப்பினர் கானா கேசவ போடி, இலங்கை தமிழ்ச் கட்சியின் வெல்லாவெளி வட்டார அமைப்பாளர் பிரதீப் குமார் ஆகியோர் பங்கேற்றனர். வழக்குமரம் ஏறுதல், கயிறு இழுத்தல், முட்டி உடைத்தல், சாக்கு ஓட்டம் உள்ளிட்ட பல்வேறு சுவாரஸ்யமான போட்டிகள் நடாத்தப்பட்டன. போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு அதிதிகள் பரிசில்கள் வழங்கி வைக்கப்பட்டன. மத்திய மாகாணத்தின் உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு இடையில் நடாத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. 2025ஆம் ஆண்டில் மத்திய மாகாணத்தின் உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு இடையில் நடாத்தப்பட்ட பொது நூலக வாசகர் செயல்பாடு, நகர அழகுபடுத்தல், பொது சேவைகள் டிஜிட்டல் மயமாக்கல் ஆகிய போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்வு கண்டி வெள்ளைக்கலையில் உள்ள மத்திய மாகாண சபையின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் SPS அபேகொன் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வை மத்திய மாகாண சபையின் உள்ளூராட்சி திணைக்களம் உள்ளூராட்சி நிறுவனங்களுடன் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பொது நூலக வாசகர் செயல்பாட்டு போட்டியை உள்ளூராட்சி நிறுவனத்துக்குட்பட்ட பொது நூலகங்களும் நூலக வாசகர் சங்கங்களும் இணைந்து செயற்படுத்தியிருந்தது. நகர அழகுபடுத்தல் திட்டம், பொது சேவைகளை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டங்களில் உயர்ந்த செயல்திறனை வெளிப்படுத்திய உள்ளூராட்சி நிறுவனத்தினர் இதன் போது பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர். போட்டிகளில் திறமைகளை வெளிப்படுத்திய மாணவர்களின் படைப்புகளும் காட்சிப்படுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் மத்திய மாகாண உள்ளூராட்சி நிறுவனங்களினுடைய தலைவர்கள், மாகாண பிரதம செயலாளர் அஜித் பிரேமசிங்க, பிரதம மற்றும் கல்வி அமைச்சின் செயலாளர் மதுபானி பியசேன உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதில் மாணவர்களும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. மாத்தளை ரத்தோட்டை இந்து மகா வித்தியாலயத்துக்கு ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டு மாணவர்களின் பாவனைக்காக கையளிக்கப்பட்டது. மாத்தளை கல்வி நிலையத்துக்குட்பட்ட ரத்தோட்டை இந்து மகா வித்தியாலயத்தின் மாணவர்களின் குடிநீர் பிரச்சினையை தீர்க்கும் முகமாக சுமார் 3 லட்சம் ரூபாய் செலவில் ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டு மாணவர்களின் பாவனைக்காக கையளிக்கப்பட்டது. நேற்று காலை வித்தியாலயத்தின் அதிபர் அழகன் திருச்செல்வம் தலைமையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. மாத்தளை மாவட்டம் மாத்தளை இந்த தேசிய கல்லூரியின் அயலக பழைய மாணவர் சங்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்நிகழ்வு மங்கள விளக்கேற்றலுடன் ஆரம்பமானது. வித்தியாலயத்தின் அதிபர், மாத்தளை இந்து தேசிய கல்லூரியின் அயலக பழைய மாணவர்களின் தலைவர் ராஜாராம் ஆகியோர் இதன் போது உரை நிகழ்த்தினர். குழு அங்கத்தவர்கள், பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள் என பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேலும் அயலக மாணவர்கள் தாம் கற்ற பாடசாலையை தவிர மாத்தளை மாவட்டத்தில் மட்டும் அன்றி மலைய பிரதேசங்களில் பின்தங்கிய பாடசாலைகளுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்குதல், கருத்தரங்குகள் ஆகியவற்றை நடாத்தி வருகின்றனர். மாத்தளை கல்வி நிலையத்திற்கு உட்பட்ட மகாபலகந்த தமிழ் வித்தியாலயத்திற்கு வகுப்பறை கட்டடங்களும், ரத்துவத தமிழ் வித்தியாலயத்துக்கு குழாய் கிணறு ஒன்றினையும், மாத்தளை கல்வி நிலையத்திற்குட்பட்ட பாடசாலைகளுக்கு புலம்பெயர்சல் கருத்தரங்கள், சாதனதர மற்றும் உயர்தர மாணவர்களுக்கான வழிகாட்டல் கருத்தரங்குகள் என மலையக மாணவர்களின் கல்வி வளர்ச்சியில் அறம்பணியாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு வெபர் உள்ளக அரங்கில் மேசைப்பந்து விளையாட்டு அங்குரார்ப்பணம் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட பாடசாலை மாணவர்களுக்கு இடையில் மேசைப்பந்து விளையாட்டினை மேம்படுத்தும் நோக்குடன் மேசைப்பந்து அங்குரார்ப்பண நிகழ்வு பைபர் மைதான உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெற்றது. நிகழ்வில் மாநகர முதல்வர் சிவம் பாக்கியநாதன், பிரதி முதல்வர் வைரமுத்து தினேஷ்குமார்,
மாநகர ஆணையாளர் என் தனஞ்சயன், மாவட்ட ஓய்வுநிலை விளையாட்டுத்துறை அதிகாரி வீணா ஈஸ்வரன், மாநகர சபை உறுப்பினர்கள், உடற்கல்வி ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மெசிப்பந்து விளையாட்டுக் கழக பணிப்பாளர் எஸ் ரூபன் தலைமையில் வெபர் மைதான உள்ளாக அரங்கில் அங்குரார்ப்பண நிகழ்வு நடைபெற்றது. உடற்கல்வி ஆசிரியர் ஆலோசகர் கே ரவீந்திரன் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.